பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கிற வேத வார்த்தை ஏசாயா 55வது அதிகாரம் வசனம் 6 முதல். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமேன். இந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தையை நாம் தியானிக்கும் போது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று. நாம் எதை தேடுகிறோம்? இந்த நாட்களில் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் கர்த்தரை தேடுகிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? கர்த்தருடைய காரியங்களிலே நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது நாம் வேதத்தை படித்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், கர்த்தருடைய காரியங்களிலே நாம் வளர்ந்திருக்கலாம். ஆனால் வளர வளர நாம் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். அவரை கண்டடையத்தக்க சமயம் எது? முதலாவது நாம் சிந்தித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று. அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்பது அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போதே நாம் அவரை கண்டடைவோம். அவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஜெபிக்கும்போது, அவரோடு கூட உறவாடும்போது கர்த்தர் தாமே தம்மை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் தாம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். பலவீனமாய் காணப்படுகிற ஒரு மனிதனால் அது செய்ய முடியாது. வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஒரு மருத்துவ கிடைக்கிலே கிடக்கிற ஒரு மனிதனால், முற்றிலும் முடியாமல் கிடைக்கிற ஒரு மனிதனால் அதை எழும்பி வாசிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ முடியாத ஒரு தருவாயில் காணப்படுவார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் யாவரும் அவரோடு கூட எப்பொழுதும் உறவாடி ஜெபிக்க வேண்டும். நாம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நாம் காணப்படுகிறோம். கண் பார்வை இருக்கும்போதே வேதத்தை நன்றாக படியுங்கள். மனிதர்களாகிய நமக்கோ சரீர வளர்ச்சியின் போது ஒவ்வொரு நிலையிலும் நாம் பலனற்றவர்களாய், பலன் குறைந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு காலகட்டத்திற்கு பின்பதாக நம்முடைய உடம்பிலே ஆரோக்கியம் குன்றியதாய் காணப்படுகிறது. கை கால் எல்லாவற்றிலும் நாம் பலனை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். அதே போலதான் ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு சமயம் வரும்போது, ஒரு வயது வரும்போது நம்முடைய கண் பார்வை குன்றி போகும். அதற்கு பின்பதாக நாம் வேதம் படிக்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். கண் பார்வை இருக்கும்போதே அதை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு உறவாடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்ய வல்லவராயிருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவராய் காணப்படுகிறார். அவர் மனதுருகம் உடைய தேவன். அதே போலதான் அவர் மன்னிக்க தயை பெருத்தவராய் காணப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகளை உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நினைக்கிற பிரகாரம் அல்ல கர்த்தருடைய நினைவுகள். நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் நிலையற்ற வழிகளாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வழிகளோ பூமியையும் வானத்தை பார்க்கிலும் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மழை வரும்போது பூமி நனைந்து முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போலதான் கர்த்தருடைய வசனம், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது விளைவிக்கிற வசனமாய் காணப்படுகிறது. அந்த வசனங்களை அது விளைவிக்கும் போது அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அது 30, 60, 100 என்று கனி கொடுக்கத்தக்கதாக நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அந்த வசனங்கள் வெறுமையாய் திரும்பாமல் கர்த்தர் அனுப்பின காரியத்தை வாய்க்கு செய்யும்படி அது செய்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக வரும்போதே நம்முடைய வாழ்க்கை சமாதானமானதாய் காணப்படுகிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். எப்பொழுது என்றால், கர்த்தரை நாம் தேடும்போது, அவர் நமக்கு சமீபமாய் இருந்து நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு நாம் ஒப்புவித்து நடக்கும்போது, அவர் நம்மை நினைத்திருக்கிற நினைவிலே நம்மை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்தும் போது எவ்வளவுதான் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது அது பலன் தருகிறதாய் காணப்படும். அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக, சமாதானமான ஒரு வாழ்க்கையாக நமக்குள்ளாக செயல்படும் போது அநேக அந்த முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடிகளும் எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முட்செடிகள், காஞ்சொரிகள் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் முளைக்க செய்து தேவதாரு விருட்சம் போலவும் மிருதுச்செடிகளைப் போலவும் எழும்ப செய்வார். அப்பொழுதே அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று வாசித்த வேத வார்த்தை ஐசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும். கர்த்தர் இந்த வசனங்களின்படி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மேல் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கே துதியும் கனமகிமை யாவற்றை நாம் செலுத்துவோம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிதான். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிதான். எழும்ப செய்வார், எழும்ப செய்வார், எழும்ப செய்வார், எழும்ப செய்வார், எழும்ப செய்வார், எழும்ப செய்வார். என் தேவன் தமது கூடாரத்திலிருந்து கண்ணோக்கமாயிருக்கும் காலம் பெரிது.
என் தேவன் தமது கூடாரத்திலிருந்து கண்ணோக்கமாயிருக்கும் காலம் பெரிது. ஆமேன். ஆமேன். God bless you all.